friends எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்கேல்ல இருந்து எப்படி கார்டை பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னென்ன நோட்டை பிரிச்சா என்னென்ன கார்டு வரும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா தான் பார்க்க போறோம். இந்த கார்ட்ஸே போதுமானது. இன்னைக்கு நான் எடுக்கிற பேசிக்கான கார்ட்ஸே உங்களுக்கு போதுமானது ஒரு சாங்க்கு வாசிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்லா தரோவானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் ஹையர் கார்டில் நம்ம போய்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்கேல்ல இருந்து ஈஸியான ஒரு பேசிக் வெர்ஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்தாலே உங்களுக்கு ஒரு சாங் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க, லெஃப்ட் ஹேண்டடும் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மட் பிரகாரம் அந்த கார்ட்ஸை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்ட்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி இது ஓகேவா இருக்கா இது ஓகேவா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சாங்க்கு அழகாக கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி கார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ட்ஸில் வந்துட்டு நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது மேஜர், மைனர், ஆகுமெண்ட், டிமினிஸ்டு, 7th, 9th அந்த மாதிரி நிறைய கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பேசிக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சில கார்ட்ஸ் அங்கங்கே நிறைய இடத்துல சேஞ்ச் ஆகும். அந்த கார்டெல்லாம் இது நம்ம தரவானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம பேசிக்காக சி மேஜர் ஸ்கேலை தான் எடுத்துக்குவோம். பிகாஸ் சி வந்து ரொம்ப ஈஸி, அதுலேருந்து எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ சி மேஜர் ஸ்கேலில் என்னென்ன நோட் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நோ, ஷார்ப் கீ, எல்லாமே நேச்சுரல் கீ. ஓகேங்களா? ஸோ இப்போது எடுத்தாச்சு. CDEFGABC. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ட்ஸ் அப்படின்னா என்னது? 3 நோட்டுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுறத கார்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா எவ்ரி 3 நோட்ஸ் நம்ம ஒரு பார்ட்டாக பிரிக்க போகிறோம். அந்த 3 நோட்ஸ் எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா 1 2 3ன்னு பிரிக்க போகிறது கிடையாது. அதாவது இப்போ இதில் 1 2 C 1ன்னு போட்டோன்னா C ஃபஸ்ட்டு நோட், D செகண்ட் நோட். ஸோ 1 to 7 வரைக்கும் நமக்கு நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நார்மல் நோட்ஸு மொத்தமாக 7 நோட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் நோட் என்னது? C. ஸோ இப்போது சி எடுத்துட்டேன். சினா இதிலேருந்து ஃபர்ஸ்ட் நோட், தேர்ட் நோட், ஃபிஃப்த் நோட் இப்படி தான் நம்ம பிரிக்க போகிறோம். கார்டு அப்படிங்கிறது ஒரு நோட்டு விட்டு விட்டு தான் வாசிக்கணும். உங்களுக்கு மேஜர் கார்டு, மைனர் கார்டெலாம் எடுத்துருப்பேன் இல்லைங்களா? அதில் என்ன சொல்லியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட் விட்டுட்டு தேர்ட் நோட் ப்ளே பண்ணணும், ஃபோர்த் நோட் விட்டுட்டு ஃபிஃப்த் நோட் ப்ளே பண்ணணும். அதே ஆர்டர் தான் ஸ்கேலுக்கும். இப்போது சி கார்டு என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் நோட் சி, செகண்ட் நோட் அதாவது ரெண்டாவது நோட்டை விட்டுட்டு அடுத்த நோட் என்ன இருக்குது? இ, ஃபோர்த் நோட் விட்டுட்டு ஃபிஃப்த் நோட் என்ன இருக்குது? ஜி. ஸோ சிஇஜி. சிஇஜி வந்தால் என்ன கார்டு? சி மேஜர் கார்டு. அடுத்தது இப்போ இங்கே நம்ம சியை ஃபஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது டியை ஃபஸ்ட்டாக வச்சுக்க போகிறோம். அப்போது டியிலேருந்து சொல்லணுன்னா டி, டிக்கு அப்புறம் இருக்கிற நோட்டை விட்டுறணும். அப்போது எஃப், ஜியை விட்டுட்டு ஏ, DFA என்ன வரும்? டி மேஜராக மைனராக என்ன வரும்? ஆக்சுவலி டி அண்ட் எஃப் ஷார்ப் கொடுத்தா தான் நமக்கு மேஜர் வரும். பட் இங்கே ஒன்லி எஃப் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த என்ன தான் வரும்? டி மைனர். புரிஞ்சுதுங்களா? ஸோ கார்டு அப்படிங்கிறது எல்லாமே மேஜராக வராது, மேஜர் மைனர் ஸோ இந்த மாதிரி கலந்து தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ சிங்கிறது இந்த சாங்கில் சிங்கிறது என்ன வருது? மேஜர், டிங்கிறது மைனர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இ பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் நோட் இ. ஸோ ரூட் அப்படிங்கிறது எந்த கார்டு நம்ம ப்ளே பண்ண போகிறோமோ அந்த கார்டோட ஃபர்ஸ்ட் நோட்டு தான் நமக்கு ரூட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் இ, தேர்ட் நோட் ஜி, ஃபிஃப்த் நோட் பி. ஸோ இஜிபி, இஜிபி ஆல்சோ இ மைனர். இங்கே ஜி ஷார்ப் வந்தால் தான் நமக்கு மேஜர், ஜி ஷார்ப் வரல இல்லையா? ஸோ இட்ஸ் இ மைனர். நெக்ஸ்ட் எஃப் மேஜர் பார்க்கலாம். எஃப் கார்டு பார்க்கலாம். எஃப் ஏசி. எஃப்ஏசி நார்மலாகவே என்னது? எஃப் மேஜர். ஓகே, தென் ஜி, ஜி தேர்ட் நோட் பி, ஃபிஃப்த் நோட் டி. ஸோ ஜிபிடி இஸ் அ ஜி மேஜர். நெக்ஸ்ட் ஏ, ஏ சி இ. ஏசி என்ன வரும் நமக்கு? ஏ சி ஷார்ப் வந்தால் தான் நமக்கு ஏ மேஜர். பட் இங்கே என்ன வந்திருக்கு? ஒன்லி சி. ஸோ இட்ஸ் அ A minor. Next B, B D F. B D F வந்தால் என்ன வரும்? மேஜராக இருந்துச்சுன்னா D sharp and F sharp வரும். மைனராக இருந்தால் கம்பல்சரி F sharp வரும், D நேச்சுரல் தான். பட் இங்கே ரெண்டுமே கிடையாது. அப்போ இது என்னது? இந்த கார்டை உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கார்டு தான் டிமினிஸ்ட்.
ஸோ பி டிம், பி டி எஃப். ஸோ எப்படி பிரிச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன கார்டு நம்ம ப்ளே பண்ணணும், இதில் 7 நோட்டில் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன கார்டு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த கார்டு ஃபர்ஸ்ட் நோட். இ எடுத்துக்கிறோன்னா இ ஃபர்ஸ்ட் நோட், ஜி எடுத்துக்கிறோன்னா ஜி ஃபர்ஸ்ட் நோட். ஸோ இ எடுத்துக்கிறோன்னா இ ஜி பி. இ ஜி பி என்ன கார்டு? இ மைனர். எஃப் கார்டு வாசிக்க போகிறீங்கன்னா எஃப்ல என்ன வரும்? எஃப் ஏ சி. ஸோ எஃப் இஸ் அ மேஜர். அதே மாதிரி சியில் என்ன வரும்? சிஇஜி, சி மேஜர். ஏல என்ன வரும்? ஏசிஇ, இட்ஸ் அ ஏ மைனர். இதுதாங்க கான்செப்ட். இதுதான் வந்துட்டு மேஜர் ஸ்கேல்ஸுக்கோட ஃபார்மெட். இது இந்த மேஜருக்கு மட்டும் கிடையாது, எவ்ரி மேஜருக்கு இதுதான். அதாவது சிக்கு என்ன வருது? மேஜர். சிங்கிற நோட்டுக்கு சி கார்டு என்ன கார்டாக வரும்? மேஜர் கார்டாக வரும். டி கார்டு என்ன கார்டாக வரும்? மைனர் கார்டாக வரும். இ மைனர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ minor, B diminished. So major, minor, minor, major, major, minor, diminished. இதுதான் major scales ஓட chords formula. இதுதான் major scales ஓட root. இது இந்த மேஜருக்கு மட்டும் கிடையாது, எவ்ரி மேஜருக்கு இதுதான். இப்போ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், டிஃபால்ட்டாக வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம வேறு ஏதாவது ஸ்கேலில் இப்போ ட்ரை பண்ணலாம். ஏ மேஜர் ஸ்கேலில் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஏ மேஜர் ஸ்கேல் என்ன வரணும்? ஏ பி சி ஷார்ப், டி இ எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. ஓகே, ஸோ எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப். ஏ மேஜர் ஸ்கேலில் 3 ஷார்ப். இப்போ இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி 1 3 5 நோட்லேருந்து எழுதிடலாம். ஓகே, எழுதிட்டு அது மேஜராக வாங்கினாலும் நம்ம கடைசியாக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஏல என்ன வரும்? ஏ தேர்ட் நோட், சி ஷார்ப் ஃபிஃப்த் நோட், இ. பியில் என்ன வரும்? பி டி எஃப் ஷார்ப். சியில் என்ன வரணும்? சி ஷார்ப், இ ஜி ஷார்ப். டியில் என்ன வரணும்? எஃப் ஷார்ப், ஏ. ஈல என்ன வரணும்? இ ஜி ஷார்ப், பி. எஃப் ஷார்ப்பில் என்ன வரணும்? எஃப் ஷார்ப், ஏ, சி ஷார்ப். ஜி ஷார்ப்பில் என்ன வரணும்? ஜி ஷார்ப், பி, டி. ஸோ இதுதான் வந்துட்டு கார்டோட செட்டு. ஓகேங்களா? இப்போது இது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதெல்லாம் மேஜராக மைனராங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு தான் நான் மேலே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மேட்டோட இதை நீங்கள் லிங்க் பண்ணுறாலே அழகாக வந்துடும். ஏங்கிறது என்னது? ஏ கார்டுங்கிறது இட்ஸ் அ மேஜர். ஏ சி ஷார்ப் சி இ, ஏ சி ஷார்ப் இ அப்படிங்கிறது ஏ மேஜர். பி டி எஃப் ஷார்ப்புங்கிறது பி மைனர். சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் அப்படிங்கிறது சி ஷார்ப் மைனர். டி எஃப் ஷார்ப் ஏங்கிறது டி மேஜர். இ ஜி ஷார்ப் பி, இ மேஜர். இதுதான் மேஜர் ஸ்கேலில் வர கார்ட்ஸோட ஃபார்மட், அதாவது கார்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வச்சு நம்ம அழகாக அது மேஜராக மைனராக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸாம்பிளுக்கு மேஜர் ஸ்கேல் மட்டும்தான் எடுத்திருக்கேன், மைனர் ஸ்கேல் எடுக்கலை. பிகாஸ் உங்களுக்கு நான் இன்னும் மைனர் ஸ்கேல் டீச் பண்ணல, அதனால உங்களுக்கு மைனர் ஸ்கேல் எடுக்கலை. மைனர் ஸ்கேல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மைனர் ஸ்கேல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் ஸ்கேல். ஒரு ஸ்கேல்லேருந்து எப்படி கார்டை பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இப்போ நீங்கள் ஒரு சாங் வாசிக்க போகிறீங்க, ஏ மேஜர் ஸ்கேலில் இல்லை ஜி மேஜர் ஸ்கேலில் எஃப் மேஜர் ஸ்கேலில் ஒரு சாங் வாசிக்க போகிறீங்கன்னா முதல்ல இப்படி சாங்கில் இருக்க அது என்ன ஸ்கேல் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எஃப் மேஜர் ஸ்கேலாக இருந்தால் எஃப் மேஜர் ஸ்கேலோட நோட்ஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நோட்ஸ் ஸ்கேலோட நோட்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அதிலேருந்து இந்த மாதிரி 1 3 5 1 3 5ன்னு தனித்தனியாக பிரித்து அதோட கார்டை கீழே எழுதி ஒரு பேப்பரில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய ரைட் ஹேண்ட் நோட்ஸ், அதாவது பாட்டோட வரிகளுக்கு உண்டான நோட்ஸ், லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கார்ட்ஸை வந்து ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மேஜர் மைனர் டிமினிஷ்ட் இது போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா? நீங்கள் நல்லா ஓரளவுக்கு கார்ட்ஸ் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம 7 ஆகுமெண்ட் அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த மேஜர் மைனர் வச்சே நம்ம கார்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, 7லாம் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். பட் அது எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சாங்கில் சொல்லித்தரும்போது நான் சொல்லித்தரேன். ஓகே,
ஒவ்வொரு பாருக்கும் என்னென்ன கார்டு கொடுத்தா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கார்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணாலே அழகாக உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாருக்குமே கார்ட்ஸ் தரணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு லைனுக்கு ஒரு கார்டு கொடுங்க போதும். அப்புறம் செகண்ட் லைனுக்கு ஒரு கார்டு கொடுங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியாமல் அந்த கை மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்கேல்லேருந்து கார்ட்ஸை பிரிக்கணும். சரிங்களா? ஸோ கார்ட்ஸை பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஷார்ப்புக்கு பார்க்கலாம். எஃப் ஷார்ப் மேஜருக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஃப் ஷார்ப் மேஜர்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப், திரும்ப எஃப் ஷார்ப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எஃப் ஷார்ப் மேஜர்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நோட், தேர்ட் நோட், ஃபிஃப்த் நோட். ஏ ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப், பி, டி ஷார்ப். ஏ ஷார்ப்லேருந்து சொல்லணுன்னா சி ஷார்ப், இ ஷார்ப். பிலேருந்து சொல்லணுன்னா டி ஷார்ப், எஃப் ஷார்ப். சிலேருந்து சொல்லணுன்னா இ ஷார்ப், ஜி ஷார்ப். டி ஷார்ப்லேருந்து சொல்லணுன்னா டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஏ ஷார்ப். இ ஷார்ப்லேருந்து சொல்லணுன்னா இ ஷார்ப், ஜி ஷார்ப், பி. எஃப் ஷார்ப்லேருந்து சேம் அதே தான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கார்ட்ஸ். ஸோ இதை நம்ம பிரிக்கணுன்னா மெஜர்மெண்ட் தெரியாட்டி என்ன பண்ணலாம்? இந்த ரூட்டை தூக்கி அப்படியே இங்கே லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஜர்மெண்ட் தெரிஞ்சிடும். மேஜர், மைனர், மைனர், மேஜர், மேஜர், மைனர், டிமினிஷ்ட். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதை ஒரு தடவை ஸ்கேல்ஸ்னு எடுத்துருப்பேன் தெரியுங்களா? மேஜர் ஸ்கேல்ஸ் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேஜர்ஸ்க்கான வீடியோ எடுத்து பாருங்கள். மேஜர் ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா ஸ்கேலும் ஒரு தடவை எழுதி அந்த ஸ்கேலுக்கான கார்டை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சி மேஜர் போட்டு சி மேஜர் ஸ்கேல் அதோட கார்ட்ஸ் தனியாக ஒரு பக்கத்தில் எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜில் டி மேஜர் ஸ்கேல் அதோட கார்ட்ஸ், இ மேஜர் ஸ்கேல் அதோட கார்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொன்றும் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது சாங் ப்ளே பண்ணும்போது அது என்ன மேஜர் ஸ்கேலோ டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போ உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, அதே மாதிரி புக்கை வாங்கி பார்க்காதீங்க. புக்கு அப்படிங்கிறது நமக்கு மறந்துடும். இந்த மாதிரி புக்கு உங்ககிட்ட இருந்தாலுமே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது, எப்போவுமே மைண்டில் நிற்கும். ஓகே, ஸோ இதுதாங்க ஒரு ஸ்கேல்லேருந்து கார்டை பிரிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி. இதை வச்சு சாங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.